மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா. புதுச்சேரியின் விடுதலை நாள் நவம்பர் 1 ஆகும். இது 1954ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து புதுச்சேரி விடுதலை பெற்றதை குறிக்கிறது. வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழப்பு. ஆந்திராவில் சோகம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். செங்கோட்டையன் கடந்த 6 மாதங்களாக கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வந்தார் என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் உடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். 9 பேர் பலி. பிரதமர் இரங்கல். ஆந்திராவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பக்தர்கள் உயிரிழந்ததுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசின் பிரதமர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு தலா 50 பைசா 1000 வழங்கப்படும் என அறிவிப்பு.